ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அருமையான இறால் பிரியாணி பார்க்க போறோம். இதனுடைய சுவை பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 7 பச்சை மிளகா, ஒரு பெரிய தக்காளி, சின்ன தக்காளியா இருந்ததுன்னா 1 1/2 தக்காளி போட்டுக்கலாம். இது நல்லா பெரிய தக்காளி. அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 கப் அளவுக்கு தயிர், அதாவது 2 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர். அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம சீரக சம்பா அரிசி பயன்படுத்தியிருக்கோம். 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ இறாலுக்கு. 1/2 கிலோ அரிசி எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா 1 லெமனு, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இதிலேருந்து நம்ம பால் எடுத்து பிரியாணியில் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா 1/2 கிலோ ப்ரான் வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு அதில் ஊற வைக்க வேணாம். மஞ்சத்தூள் போட்டு கழுவிடணும். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான பொடி வகைகள் என்னன்னு பார்த்தோன்னா, 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இதான் பொடி வகைகள். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிரேவி செய்யணும். அந்த கிரேவி செய்கிறதுக்கு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு வெறும் சோம்பை வந்து எப்படி வச்சிருக்கேன்னா, நான் இடிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா சோம்பு வந்து நம்ம பிரியாணி சாப்பிட்றப்ப அங்கங்கே வாயில கிடைக்கிறப்ப ஒரு மாதிரி இருக்கும். அதனால நல்லா இடிச்சுட்டு போட்டிங்கன்னா, அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வாயிலையும் கடிபடாது. ஸோ இடிச்சு வச்சிருக்கேன். அதை போட்டு நல்லா பொரிய விடணும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு அந்த பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா அதையும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க நீல வாக்கில் வெட்டி வச்சிருக்க எல்லா வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் நம்ம பிரியாணிக்கு அதான் நல்ல ஒரு பக்குவம். நம்மளுக்கு நல்ல கலரும் கிடைக்கும். டேஸ்ட்டும் பிரியாணியோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுது ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போய் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சிருந்தோம்னா அதில் ஒரு 3/4 வாசி அளவுக்கு இப்போ இதில் சேர்த்து எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துடலாம். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு வதங்கணும். நம்ம அதுக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. தக்காளி நல்லா வெந்து நல்லா குழஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எல்லா தூள் வகைகள்லாம் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலரினதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அடுத்து பிரியாணி மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணி மசாலா வீட்டிலேயே பண்ணது. இதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போது நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்த இறாலை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்து இந்த மசாலாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போது நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பரட்டியாச்சு. இதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த 2 குழிக்கரண்டி தயிரை உள்ளே சேர்த்துடலாம். தயிர் சேர்த்து நல்லா பரட்டினதுக்கு அப்புறமா இந்த இறால் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுறலாம். பரட்டினதுக்கு அப்புறமா இதை நல்லா மூடி போட்டு இறால் வேக விட்டுறலாம். ரொம்ப குறைவான தீயில வச்சு நம்ம நல்லா வேக விடலாம். இதில் நம்ம எந்த தண்ணியுமே சேர்க்கலை. இறால்ல இருந்தே தண்ணி இது வந்து அதுக்கு போதுமானதாக இருக்கும் வேகிறதுக்கு. இப்போது அடுத்த இன்னொரு அடுப்பில் என்ன பண்ணியிருக்கேன்னா தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றுனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இந்த சீரகம் போடுறப்ப அதனுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டுட்டு அடுத்து வந்து புதினாவும் மல்லியும் ஒரு 1/4 வாசி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இந்த தண்ணியிலே போட்டு நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்த அரிசி சேர்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசியை உள்ளே சேர்த்துட்டு இந்த அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 80% குக் ஆகிருக்கணும். அதாவது நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடையக்கூடாது. அரிசி ரொம்ப வெந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா நம்ம அந்த கிரேவியில் போட்டு மிக்ஸ் பண்ணி தம் வைக்கிறப்ப இன்னமும் நல்லா வெந்து
குழைவாயிரும். ஸோ அரிசி வந்து ரொம்ப வேகாமல் கரெக்டான பக்குவத்தில் வடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அரிசிக்கு தேவையான அளவுக்கு நம்ம சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்மளுக்கு இது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கிரேவியில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கோம். இப்போது 2க்குமே தகுந்த அளவுக்கு கரெக்டாக இதில் பாதி உப்பு, இதில் அரை உப்பு போட்டால் தான் நம்ம பிரியாணிக்கு மொத்தமாக உப்பு சேர்றப்ப இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா இறால் வந்து எந்த நிலமையில இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சு அதில் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த திக்கான பாலை வந்து இந்த கிரேவியில் உள்ள சேர்த்துடலாம். கடைசியாக உள்ளே சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ நம்மளுக்கு அரிசி நல்லா வெந்துருச்சு. வெந்ததை எடுத்து நல்லா தண்ணீரை ஃபுல்லாக நல்லா வடிகட்டிட்டு இப்போ நான் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாதத்தை இன்னொரு ஒரு நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு தம்மில் போடுறதுக்கான உள்ள பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு, கிரேவி பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எண்ணெய் தெளிஞ்சிருக்கும். இந்த எண்ணெயை மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது எதுக்குன்னா, கடைசியாக நம்ம சாதம் இந்த கிரேவியில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த எண்ணெயும் மேலே இது பண்ணோம்னா, பிரியாணி வந்து நல்லா ட்ரை ஆகாமையும், இன்னொன்று வந்து நல்ல கலராகவும் ஒரு டார்க் ஆரஞ்சு கலரில் இருந்தால் இந்த பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நான் அந்த மாதிரி அந்த எண்ணெயை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பாத்திரத்தில் இந்த இறால் தொக்கை நம்ம உள்ள சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த அரிசியை அது மேலே நான் போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கிரேவியும் இந்த அரிசியும் ஒன்றா சேர்ற மாதிரி நல்லா கிளறி விட போகிறோம். உடையக்கூடாது. ரொம்ப ஜென்டிலாக கிளறி விடணும். மெதுவாக கிளறிட்டு மேலாப்புல தெளிஞ்ச எண்ணெய் அதை மேலே சேர்த்துக்கோங்க. இது எதுக்காக சேர்க்குறோன்னா, நம்ம அந்த ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கும், இன்னொன்று கலரும் நல்லா கிடைக்கும். அதுக்காக சேர்க்குறோம். இப்போ எடுத்து வச்சுருந்த லெமனை ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம். லெமன் நல்லா பிழிஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு லெமனுமே எனக்கு இதுக்கு தேவைப்படும். ஒரு லெமன் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சூடான தோசைக்கல் மேலே, நல்ல சூடான தோசைக்கல் மேலே இப்போ நம்ம கிளறி வச்சுருந்த இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சு ஒரு சில்வர் ஃபாயில் போட்டு அதனுடைய ஆவியெல்லாம் வெளியில் போகாத மாதிரி நல்லா சீல் பண்ணிட்டேன். சீல் பண்ணி அதுக்கப்புறமா அது மேலே ஒரு மூடி போட்டு ரொம்ப குறைவான தீயில வச்சு ஒரு 20 நிமிஷம், கரெக்டாக 20 நிமிஷம் வேக வச்சாச்சு. இப்போ எடுத்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு பொழு பொழுன்னு ரொம்ப சுவையான இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது இந்த முறையில் செஞ்சிங்கன்னா. அதே மாதிரி அடி கண்டிப்பாக அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பாருங்கள், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.